ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி மார்ச் ஃபியூச்சர் அனாலிசிஸும் பேங்க் நிஃப்டி மார்ச் ஃபியூச்சர் அனாலிசிஸும். இப்போ நம்ம வச்சுருக்க டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். நேற்று என்ன பார்த்தோம்னா, மார்க்கெட் ஆல்ரெடி டவுன்ஃபாலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். டவுன்ஃபாலில் இருந்தாலும் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டு இந்த 2 கேப்புக்கு நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு இங்கே டச் ஆகி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கே டச் ஆகி மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதையும் கட் பண்ணி கீழே இறங்கி திருப்பி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன மார்க்கெட் ஓப்பன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட லோவர் லோவோட கீழே இறங்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவர் லோவிலேருந்து நமக்கு மேலே ஏறி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். பட் ஆனால் செல்லர் சைட்லேருந்து பயங்கர செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் பயங்கரமாக இறங்குது. இது கேப்பை கூட ஃபில் பண்ணாமல் போயிருக்கு. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருப்போம், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் பாருங்களேன், இதே மாதிரி தான் மார்க்கெட்டு இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் புரியும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்த மாதிரியே இங்கேயும் கேப் ஃபில் ஆகாமே அப்படியே போயிருக்கு. இந்த மாதிரியும் நடக்கும், கேப்பை ஃபில் பண்ணிவிட்டும் கீழே இறங்கும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் நடக்கும். கேப் டவுன், கேப் அப் அப்படி நடக்கும்போது ஒன்று ஃபில் பண்ணிட்டு போகும், இன்னொன்று ஃபில் பண்ணாமல் போகும். இந்த 2 ஆப்ஷன் தான். அது எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று கேப் ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இதில் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று கேப் ஃபில் பண்ணணும், இல்லைனா கேப் ஃபில் பண்ணாமல் போகணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது நமக்கு. இப்போ செல்லர் சைடில் பயங்கர செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால எடுத்த உடனே நமக்கு ஃபால் தான் நடக்குது. ஏன்னா இந்த சிச்சுவேஷனில் வார் நடக்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. எல்லா கண்ட்ரிலையுமே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம கண்ட்ரிலையுமே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் செல் பண்ணுறாங்க. மார்க்கெட் இந்த ஃப்யூச்சர் சார்ட்டில் வந்து ஷார்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க இன்ஸ்டிடியூஷன் நினைக்கிறது. அதனால் செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நேற்று நம்ம சொன்ன மாதிரி கேப் ஃபில் பண்ணாமல் அப்படியே, நேற்று நான் சொல்லலை, கேப் ஃபில் பண்ணிட்டு போகணும், இல்லைனா கேப் ஃபில் பண்ணாமல் போகணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இதை கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் கேப் ஃபில் பண்ணாமலே செல்லிங் ப்ரெஷர் மூலமாக பயங்கரமாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு புல் பேக் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. மார்க்கெட் என்ன பண்ணணும்? மேலே புஷ் பண்ணி கொண்டு போகணும். இங்கே என்ன பார்க்குறங்க, இந்த ஃபஸ்ட்டு கண்டில் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. கொஞ்சம் பையிங் நடந்திருக்கு. அதுக்கடுத்து பையிங் நடக்க முடியல. ஏன்னா கீழே இறக்கி விடுறது தான் பார்க்குறாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க பையர்ஸ். பட் ஆனால் நடக்க முடியல, மேலே போக முடியல. அடுத்த கண்டிலே நம்ம செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. திருப்பி செல்லர்ஸு. இந்த கேண்டில் கீழே கட் பண்ணோன்னா பாருங்கள், பயங்கரமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு. பையர்ஸே வர முடியல. பையர்ஸ் வராங்க, பட் ஆனாலும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. திருப்பி பையர்ஸு வந்திருக்காங்க, ஆனாலுமே முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, முடியல அப்படின்ட்டு திருப்பி இங்கே வர ஏறினாலுமே இதுக்கு மேலே போகணும் மார்க்கெட். இதுக்கு மேலே எப்போ ஏறுதோ அப்போ தான் மேலே ஏறும். இல்லை அப்படின்னா கீழே இறங்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு கீழே போயிடுச்சுனாலே திருப்பியும் இறங்க போது தான் அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸு கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க, பட் ஆனால் அவங்களால முடியல. திருப்பியும் கீழே வந்துட்டான். எவ்வளோ தூரம் வராங்க, எவ்வளோ வேகமாக வராங்கங்கிறத நம்ம கேண்டில் வச்சு தான் பார்க்கணும். இங்கே ஃபுல்லாகவே பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. செல்லர்ஸ் இங்கே பயங்கரமாக செல்லர்ஸ் வந்திருக்காங்க. திருப்பி பையர்ஸ் வர பார்க்குறாங்க, முடியல. செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் போய்கிட்டே இருக்குது செல்லர்ஸ். திருப்பி இங்கே கொஞ்சம் வந்திருக்காங்க, முடியல. அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க, முடியலை.
திருப்பியும் செல்லர்ஸ் கண்ட்ரோலே போய் இங்கே அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க, முடியலை. திருப்பி இங்கே பையர்ஸ் கண்ட்ரோல் வருது. இப்போ என்ன பண்ணுது, பையர்ஸ் மேலே ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. திருப்பி இங்கே வந்து ஒன்று இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா திருப்பியும் இறங்கிடுவாங்க. இதை விட இறங்காமல் மேலே இதை தாண்டி கொண்டு போகணும். இதை தாண்டி கொண்டு போயிட்டோம்னா மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டுக்கு டேன் ஆகும். அதுவுமே எது வரை மூவ் ஆகும் அப்புக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இந்த லோவர் ஹை அந்த இதை நம்ம கணிச்சு தான் நம்ம கொண்டு போக முடியும். இது மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே போகும். ஓகேவா, இதுக்கு மேலே போகும். அதே மாதிரி இங்கே வந்து இப்படி மார்க்கெட்டு மேக்ஸிமம் ஒரே ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்காது, அப் அண்ட் டவுனில் தான் போய்கிட்டே இருக்கும். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். இதே தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ ஒரு பை சான்ஸ் கொடுக்கோ அந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்போவுமே இப்படி தான் போகும். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி தான் போகணும்னு கிடையாது. இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். இந்த மாதிரி எப்படினாலும் நடக்கும். அதுக்கடுத்து அக்குமுலேஷன் இப்படி தான் நடக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. இது இப்படி தான் அக்குரேட்டாக நடக்கணும் கிடையாது. இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இது பேர் அக்குமுலேஷன். இந்த மாதிரி அக்குமுலேஷன் நடக்கும். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே நடக்கும். இதுக்கு பேர் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன் கிடையாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் இதிலேயே போகும், ஒரு பாக்ஸ்குள்ளேயே நடக்கும். அதுவும் அக்குரேட்டாக நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் கீழே வந்திருக்கும். இது மாதிரி தான் அக்குமுலேஷன் நடக்கும். டவுன் ட்ரெண்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நடக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி டவுன்ஃபால் நடக்கும். இந்த மாதிரி அப் மூவ்மெண்ட் நடக்கும். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும், மாறி மாறி. இது மட்டும் நம்ம கணிச்சிட்டாலே எப்போ ட்ரேட் எடுக்கணும், எப்போ முடிக்கணும், அந்த மாதிரி நமக்கு கணிக்க முடியும். ஒரே வீடியோலையோ ஒரே சார்ட்லேயோ நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நடக்கும். நம்ம 4 வருஷம் காலேஜ் படிக்கிற மாதிரி இதையுமே கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக படிச்சுட்டு அதுக்கடுத்து தான் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம உழைச்ச காசை இதில் போடக்கூடாது டக்குன்னு. நீங்கள் வேணால் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம நினச்சபடி நடக்குதா அப்படின்ட்டு. அதுவுமே நீங்கள் 1 ஹவரோ 5 மினிட்ஸில் ட்ரை பண்ணக்கூடாது. டே ஆர் வீக்லி சார்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அப்படியே டவுன் ஆனாலும் மார்க்கெட் அப்பாகி அவங்க ப்ராஃபிட்டில் போகும்போது மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். மேக்ஸிமம் ரொம்ப அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஸ்டாக்கில். ஆனால் அதாவது லேர்னிங் பீரியடில் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்மியான அமௌண்ட்டில் ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ வாங்குங்க. உங்களோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அமௌண்ட்டை ட்ரேடிங்கில் ஃப்யூச்சரில் ஆர் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸ்லேயும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், 1 ஹவர்லேயும் அனலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்கோட வீக்லி சார்ட் அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு உங்களுக்கு போடுறேன் வீக்லி அனலைசிஸு. அதே மாதிரி ஸ்டாக்ஸும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 5 to 10 ஸ்டாக், அதாவது பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு ஒரு 5 சார்ட்ஸ் மட்டும் எப்படி நடந்திருக்கு வீக்லி அனலைசிஸ் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீக்லியோட டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எடுத்து டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் டீச் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். போக போக நான் உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ டீச் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடாக குவாலிட்டியாக உங்களுக்கு கண்டென்ட்டும் குவாலிட்டியான டீச்சிங்கும் இருக்கும் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க, பட் ஆனால் குவாலிட்டியாக கொடுப்பேன். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். பேங்க் நிஃப்டி
இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டின்னு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அதே இடத்துலையே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கேப் ஃபில்லிங் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இங்கே போகலாம், பட் இதெல்லாம் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ப்ரீவியஸ் லோவர் லோவோட இதில் தான் கரெக்டாக ஓப்பனும் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரில் சார்ட்டோட ஓப்பனிங் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ, எங்கே லோவர் லோ இருக்கோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் கேப் ஃபில்லிங் நடக்கலை. நேற்று எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல போய் கேப் ஃபில்லிங் நடத்தாமல் நிஃப்டி மாதிரியே அப்படியே டவுன்ஃபால் நடந்திருக்கு. ஓகேவா? இதே தான் அங்கேயும் நிஃப்டிலையும் நடந்திருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் நடக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன ரீசனுங்கிறதையும் நேற்று சொல்லியிருந்தோம். இங்கேயும் சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படிங்கிறது. பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் என்னன்னு காட்டுறேன். இதில் பார்த்தா தெரியும், மொத்தமே பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த பேங்க்ஸோட கண்ட்ரோல்ஸில் தான் இருக்குது. இந்த பேங்க் எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட்டும் மூவ் ஆகும். ஹெச்டிஎஃப்சி இவங்களால ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டும் மூவ் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டியும் எதனால் சேமாக ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பேங்க் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்கும் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்கும் கொஞ்சம் சேமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்கும் நிஃப்டி 50யில் இருக்கும். அதனால் இதுக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி இருக்கா, இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஓகேவா? இப்போ ஹெச்டிஎஃப்சி, இந்த எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் ஆக்சிஸ் இருக்கும், ஆக்சிஸு, கோட்டாக் பேங்கு, இந்த மாதிரி இதுலேயே நிறையா பேங்க் வந்து நிஃப்டி 50யில் இருக்கிறதுனால நிஃப்டி 50 எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புலேயே பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் சேம் ரீசனாக இருக்கும். ரெண்டும் ஒரே மூமெண்ட் இருக்கிறதுக்கு வந்து காரணம் இதுதான். வெயிட்டேஜ் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன், இப்போ கூட காட்டியிருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் வந்து இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. இப்போ 100%ல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே 26%. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் இந்த மூணுமே சேர்க்கும்போது 40, 50, 60% மேலே இந்த 3 பேங்க்கும். இந்த 3 பேங்க் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆகும். இந்த 3 பேங்கையும் வீக்லி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம யூஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை வந்து இதே மாதிரி தான் நிஃப்டி 50க்கும் ஸ்டாக்ஸுக்கு ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கும். அதுக்கு தந்தாப்பில் நிஃப்டி 50 அனலைஸ் பண்ணும்போது, அந்த ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரோட 1 ஹவர் நம்ம பார்த்துட்டோம். இந்த 1 ஹவர் சார்ட்டை பார்க்கும்போது ஆல்ரெடி டவுன்ஃபால் நம்ம தெரிஞ்சிச்சு. இந்த டவுன்ஃபாலு ஒன்றும் கேப் ஃபில் பண்ணி போகும், இல்லைனா கேப்பு ஃபில் பண்ணாமல் போகும். ஆல்ரெடி இந்த இடத்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு. பட் இந்த இடம் கேப் ஃபில் பண்ணல. பட் ஆனால் இந்த லோவர் லெவலில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் அந்த இடத்துலேருந்தே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 5 மினிட்ஸில் போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது மேலே போகல அப்படிங்கிறது. ஒரு புல் பேக் கொடுத்துருச்சு.
இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருச்சு. புல் பேக் எப்படி நம்ம கணிக்கணும்னா இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிடுச்சு. ஒன்று இந்த இடத்த கட் பண்ணால் திருப்பி மேலே வந்துட்டு இப்படி போகும்னு சொல்லலாம். இந்த இடத்துல இப்போ இந்த இது வந்தது இப்படி கட் ஆகிடுச்சு. இந்த இடத்த கட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை கணிச்சு இப்படி போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த இடத்த வந்துட்டு திருப்பி கட் ஆகிடுச்சு, அதனால் ஃபாலோ ஆக போகுதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துலேயே கூட ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி வைக்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதை ஸ்டாப் லாஸு மேக்ஸிமம் இங்கே வைக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க இங்கே வைக்கலாம். பட் ஆனால் இங்கே வச்சா போதும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1:2 ரேஷியோ. உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி அடிச்சிருச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இப்போ கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ நான் மார்க்கெட் பற்றி அனலைஸ் தான் பண்ண சொல்லிகிட்ருக்கேன். ட்ரேட் எடுக்கிறது ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம கீழே வந்துருச்சு. எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே பாருங்கள், பையர்ஸ் வர ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா நம்ம எப்படி பார்க்கணும்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் பார்த்தாலும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்க. பையர்ஸ் கொஞ்சம் ஏற்றிட்டுருக்காங்க, பட் முடியல. திருப்பியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல். திருப்பி பையர்ஸ் வந்திருக்காங்க, முடியலை. அடுத்த கண்ட்ரோல் பார்க்கும்போது தான் தெரியும். திருப்பி செல்லர்ஸ் கண்ட்ரோல் ஒரு ஆசிலேஷன் இருக்குது. திருப்பி செல்லர்ஸ் கண்ட்ரோல், திருப்பி செல்லரு. இங்கே கொஞ்சம் முக்கு தாங்க, முடியல. திருப்பியும் சில பையர்ஸ் வராங்க, அவங்களாலையும் முடியலை. திருப்பி வராங்க. இங்கே நீங்கள் ஒன்று செக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்த கட் பண்ணணும். திருப்பி இறங்கும்போது இந்த இடத்த கட் பண்ணிட்டாங்க, திருப்பி போகிறாங்க. நம்மளுக்கு ஹையே இங்கே தான் இருக்குது. நம்ம ஆனால் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் வாங்கும்போது. இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம 1:2 தான் டார்கெட்டு. 1:2 அடிச்சுன்னா பேசாமல் வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே கீழே போகும்னு வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே வந்துருச்சு. திருப்பி பார்த்தோம்னா இங்கே கட் ஆகிடுச்சு. இங்கே கட் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட்டு இங்கே வந்து ரியாக்ட் ஆகும். திருப்பி இங்கே பயங்கர செல்லர்ஸ் கண்ட்ரோலாக இருக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வராங்க, முடியலை. செல்லர்ஸ் திருப்பி மேலே ஏறுறாங்க. இந்த இதை நம்ம பயங்கரமாக மேலே ஏறணும், பயங்கரமாக உடச்சி மேலே ஏறணும். திருப்பியும் ஸ்வீப் தான் பண்ணியிருக்காங்க, திருப்பி கீழே போகுது. இந்த இடத்த கட் பண்ணுறாங்க. திருப்பி மார்க்கெட் இங்கே பையர்ஸ் கண்ட்ரோல் வருது. கொஞ்சம் ஓரளவு வந்து, ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ், கொஞ்சம் புல் பேக், இவ்வளோ பெரிய மூவ் தான். இந்த 2 கேப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த 2 கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுலேருந்து இது இவ்வளோ சுருங்கிடுச்சு. ஏன் அப்படின்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ பையர்ஸ் கண்ட்ரோல் பாருங்கள், இங்கே இருக்கிறத விட இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க வராங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கீழே போகக்கூடாது. போச்சு அப்படின்னா திருப்பியும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் போகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் மார்க்கெட்டே ரியாக்ட் ஆகும். நம்ம இப்படி ரீட் பண்ண கற்றுக்கணும். இதை நான் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரே ஒரு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்களும் ஒவ்வொரு சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ மார்க்கெட் இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் கண்ட்ரோல், ஆனால் இவ்வளோ தான் ஏறி இருக்குது. திருப்பி பாருங்கள், இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் கண்ட்ரோல், திருப்பி மார்க்கெட் ஏற முயற்சி பண்ணியிருக்கேன். திருப்பியும் இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான். இந்த லென்த்து கம்மியாகுது, அதை நோட் பண்ணுங்கள். லென்த்து கம்மியாகுது. அடுத்து பையர்ஸ் கண்ட்ரோல் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இடத்துல இருந்த பையர்ஸ் கண்ட்ரோலு இந்த இடத்துல கூடுது. ஸோ பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். நாளைக்கு இது கீழே போகக்கூடாது. இது கீழே போச்சுன்னா திருப்பியும் இறங்குறதா வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது லைட்டாக. திருப்பி மார்க்கெட் இதை உடச்சி மேலே போகணும், மேலே உடச்சி போகணும். ஓகேவா? மார்க்கெட் மேலே உடச்சி போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். திருப்பியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கேப் டவுன் நாளைக்கு என்ன நடக்கணும் நம்ம யோசிக்கலாம்.
கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒன்று கேப் ஃபில்லிங் நடக்கணும், இல்லை அப்படின்னா ஃபில் பண்ணாமல் கீழே போகணும். கீழே போணுச்சுன்னா என்ன பண்ணணும், இப்படி வந்துட்டு திருப்பி உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பியும் டவுனில் தான் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை மார்க்கெட் கேப் ஃபில் பண்ண போச்சு அப்படின்னா ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு புல் பேக் நடந்து இப்படி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அடுத்த கேண்டில் உடச்சிட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனால் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ஸ்டாப் லாஸாக வைங்க. டார்கெட் இந்த கேப்பை 1:2 வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுத முடியல, மவுஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கரெக்டாக எழுத வர மாட்டேங்குது. 1:2. ஓகேவா? இதுதான் நம்மளோட டார்கெட்டு. இந்த இது தான் எப்போவும் நடக்கும். எவ்வளோ தூரம் செல்லர்ஸ் கண்ட்ரோல், எவ்வளோ தூரம் பையர்ஸ் கண்ட்ரோல், எவ்வளோ தூரம் செல்லர்ஸ் கண்ட்ரோல், எவ்வளோ தூரம் பையர்ஸ் கண்ட்ரோல், திருப்பி எவ்வளோ செல்லர் பையர்ஸ் இங்கே பாருங்கள், பையர்ஸ் கண்ட்ரோல் வருது லைட்டாக. அதனால் இந்த மாதிரி தான் நம்ம கணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் அனலைசஸ் வந்து ஒரு 5 ஸ்டாக் மட்டும் எடுத்து எப்படி பார்க்குறோம், ஸ்விங் ட்ரேடு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எது புரியுது எது புரியலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ.